பாரதி எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணா? அவசரப்படாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. மாலதி சித்தப்பாக்கு போன் பண்ணத நம்ம தப்பா எடுத்துக்கிட்டு செட்டப் நம்பினோல, அத பயன்படுத்திக்கிட்டு இவள நிஜமாவே பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி செட்டப்பா நடிக்க வச்சது உங்க அருமை மருமக பாரதி. இதுக்கெல்லாம் கூட துணைக்கு போனது என் கூட பிறந்த சகோதரன், உங்க மகன் மிஸ்டர் சந்தோஷ். என்னால இதை நம்ப முடியல. சந்தோஷ் பாரதில ஏன் இப்படி செய்யணும்? தேவி, நீ தப்பா சொல்றமா? உங்க மருமக தப்பா இல்ல நான் தப்பா? வாயில வந்து உளராதமா. சந்தோஷ் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறான்? சித்தப்பா மேல உயிரையே வச்சிருக்கான். அதெல்லாம் பாரதி அவனுக்கு பொண்டாட்டி ஆறதுக்கு முன்னாடிப்பா. இப்ப அவனோட உயிர் மனசு எல்லாமே பாரதி தான். பாரதி தான் அவனோட உலகம். பொண்டாட்டி சொன்னதுதான் மந்திரம்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் நடிக்க வந்தது உண்மைதான். அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் எதுக்காக நடிக்க வந்தேன்னு சொல்லிடுறேன். வாய மூடு. நீ நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல வாய திறந்த கிழிச்சுடுவேன். தேவமா ஏமா வீணா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு, தப்பு நம்ம வீட்டுல இருக்கும்போது அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு போனா உள்ள போய் கம்பி எண்ண வேண்டி வரும். அப்புறம் துபாய்க்கு போக முடியாது, பாவம். தேவையில்லை. இங்க பாருங்க, நீங்க எதுவும் பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. கஷ்டமாயிருந்தா என்ன கேட்டீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க தானே? அதுக்கு பதில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜேஷ் தான். அக்கா, நான் என்னக்கா பண்ண? என்னடா சொல்ற? ராஜேஷா? நீ என்னடா பண்ண? தேவிமா, ஒரே குழப்பம், தலையெல்லாம் சுத்துது. கொஞ்சம் புரியும்படியா பேசுமா? அண்ணா, இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி இவளை நான் பார்த்தது கூட கிடையாது. அதான் உண்மை. அதான் காசுக்காக நடிக்க வந்தவன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. நம்ம விஷயத்த நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அவங்க எங்கன்னு போயிட்டோம். எப்படி சிம்பிளா போன சொல்ற? இவளால எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அவளை சீக்கிரம் விட்டுற முடியுமா? அவளை இல்லண்ணே, போட்டுண்ணே. அண்ணே, இதுக்கு முன்னாடி அந்த சவுந்தர விஷயத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எவ்வளவு அசிங்கமா ஆச்சு. அதனால தான் சொல்றேன், நீ போமா. பாரு, பேசாம போயிடுமா. எதுக்கு வீண் பிரச்சனை? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் தேவையில்லாத உனக்கு தான் இன்னும் அடிஷனலா பிரச்சனை வரும். எதுக்கு? போயிடணும். ஏய், தேவி சொல்றதெல்லாம் உண்மையா? நீ நடிக்கதான் வந்தியா? சொல்லுடி, பணத்துக்காக நடிக்க வந்தது உண்மையா? என்னம்மா நீ சும்மா உண்மையான்னு கேட்டுட்டே இருக்க? உண்மைதான். அவ போட்டும், அவளை விடு. உன்னை தானடி கேக்குறேன், சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? வாய் திறந்து பதில் சொல்லுடி. பாவி, நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? ஏன் நீ வாழ்க்கை இப்படி பண்ண? சொல்லுடி. உன்னை தானே கேக்குறேன். நீ சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருந்தேனடி. என் புருஷனை சந்தேகப்பட்டனடி. ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? சொல்லுடி. உன்னை தானே கேக்குறேன், சொல்லு. சித்தி, ஏண்டின்னு கேட்காத. யார் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு கேளு. சொல்லுடி. யார் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது? சொல்லுன்னு சொல்றல்ல. உன்னை இங்க நடிக்கிறதுக்காக யார் கூட்டிட்டு வந்தது?
சந்தோஷ் தான். இதுக்கெல்லாம் ஏய் எதுவும் பேச வேணாம், கிளம்பி போயிடுன்னு சொல்றேன். இல்ல புரியாத உனக்கு? போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இது கொடுத்தா யாருக்குமா பிரச்சனை? உனக்கு தானே பிரச்சனை. அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பாவம் அந்த சின்ன பையன் வேற. ஆமா, அவனுக்கு பேர் என்ன வச்சேன்னு சொன்ன? என் அண்ணன் பேரு சிதம்பரம் வச்சேன்னு சொன்னல. பாவம் விவரம் அறியாது சின்ன பையனை தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டல. என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. டேய் கொஞ்சம் இருடா. டேய் நீ நடிக்க வந்தது உண்மையா? ஆமா. நடிக்கதான் வந்தேன். எதுக்குன்னா காரணம் தேவையில்லை. நடிக்க வந்தையா இல்லையா? கேக்குறாருல சொல்லு. ஆமா, நடிக்கதான். நடிக்க வந்தியா? காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவியா? பொம்பளையாடி நீ? செக் உன்னெல்லாம் அசிங்கமா இல்ல? உன்னை கொல்லாம விட மாட்டேன். அம்மா, தள்ளு. அம்மா, விடு. உங்கள மேல கை வாங்குற. அவளை வச்சு கொலை பண்ணிட்டா அவ என்ன பண்ணுவா? பாவம், தப்பு ஃபுல்லா நம்ம வீட்டுல இருக்கு. அவளை கொலை பண்ணி அந்த பழி வேற நமக்கு வரணுமா? ஏற்கனவே செய்யாத கொலைக்கு அண்ணன் மேல கேஸ் போட்டு சந்தி சிரிச்சது இந்த குடும்பம். கம்முனு. ஏய் அவன் அடிச்சு கொலைப்படுறது மாதிரி கிளம்பி போயிடு. சொன்னா கேளுங்க, விடுங்கப்பா. அவ்வளவுதான், விடக்கூடாது. அம்மா, அம்மா, ராஜேஷ், வா சொல்றேன். வா, விடுங்க. ராஜேஷ் படாத. ஏய், அவள் எதுக்குற நீ அடிக்கணும்? அம்மா குழந்தை அடிச்சுட்டு போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உன்னை போக சொன்னேன். அதான் அண்ணனே சொல்லிட்டாருல்ல, அறிவில்லை உனக்கு. போயிட்டாரு. வாடா. ஏய், இனிமே நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உன் பேச்சு எடுபடாது. நாயுடுவும் ஒய்ஃபும் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. இந்த குட்டி பிசாஸ் இருக்கானே, இவன் உயிரை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டா ஒழுங்கா போயிடு. இப்ப சொன்னா கூட இவனை தூக்கிடுவாங்க. குட்டி பிசாஸ் செயின் ஆட்டுற, செயின் ஆட்டுற ராஸ்கல். ஒல்லி போட்டுருவான். டேய், நீ நல்லாவே இருக்க மாட்ட. சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்ட. எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இருக்கு, உனக்கு அப்புறமா இருக்கு. அந்த ஆண்டவ பார்த்துக்கிட்டே இருக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்ட பாரு. ஏய் போடி, பேசிட்டு இருக்கா சும்மா. போன்றேன்ல. ஏமா என் குடும்பத்துல இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? உன் காலில் வேணா வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து போயிடுமா ப்ளீஸ், போயிடு ப்ளீஸ்.
முடியுமா? உட்கார்றா. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு முன்னாலே தெரியும் அண்ணன். முன்னாலே தெரியுமா? முட்டாளா நீ? தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்காக மறைச்ச? இல்லைண்ணே, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த வேதனை என்னோடய போயிட்டு நான் எல்லா விஷயத்தையும் மறைச்சு இவ்வளோ அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டேன். மனசு ரொம்ப வலிக்கும்ண்ணே. ஆனால் உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு வேணும்ண்ணே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி? அப்பா இப்ப கூட சித்தப்பாவா எந்த உண்மையும் சொல்லல. ஆடிட்டர் தான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாரு. இவர் வேணாம் வேணாம் தான் சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா இவரை கூட்டிட்டு வந்தேங்க. அக்கா, எதுக்குக்கா அண்ணனும் அண்ணியும் ஏன் இப்படி பண்ணாங்க? சத்தியமா என்னால் நம்பவே முடியல. சந்தேக பிராணியை அண்ணனே நம்பிட்டான், நீயும் நம்புடா நாதாரி. முதல்ல இவனை போட்டு ராஜேஷ், அண்ணனும் அண்ணி மட்டும் பண்ணலடா, அந்த குடும்பமே சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கு. எல்லாம் ஃப்ராடுங்க. ஆமாண்ண, ராஜேஷ் தான் காரணம்னு தேவி சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். நாம சந்தோஷுக்காக பாரதிய பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அப்போ பாரதி என்ன சொன்னா? இல்லை, நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்மந்தத்தை வேணான்னு சொன்னால. அப்போ இந்த மாருதி என்ன பண்ணிருக்கிறா, பாரதி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன, நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பத்ரி சார் கிட்ட வந்து கேட்டிருக்கா. பத்ரி தான் அதை சொன்னாரு. ஆனா பத்ரி அதுக்கு ஒத்துக்கல, வேண்டான்ட்டாரு. பத்ரி வேணான்னு சொன்னதும் பணக்கார சம்பந்தத்தை உடவானான அந்த என்டையர் ஃபேமிலியே பாரதியுடைய காதலனை கட்டி விட்டு நம்ம சந்தோஷ பாரதி கட்டி வைக்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அப்பா, நீங்க தான் பாரதி எது சொன்னாலும் நம்பிடுவீங்கல்ல. அத அவ நல்லா பயன்படுத்திக்கிட்டா. அவ நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சா. நீங்களும் 500 கோடி ரூபாய் சொத்தை எழுதி அவ பேர்ல கொடுத்துட்டீங்க. அப்பா, நான் எப்படிப்பா அதுல சம்மந்தப்பட்டேன்? அங்கதான் வரேன் ராஜேஷ். சந்தோஷ் சொத்து பத்தாதுன்னு தான் மாலத்தையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றாங்க. ஆமா தேவிமா, நீ சொன்ன உடனே தான் எனக்கே ஞாபகம் வருது. மாலதி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவா. ஆனா வந்தா எங்க யார்கிட்டயுமே பேச மாட்டா. நம்ம ராஜேஷ் கிட்ட தான் தனியா பேசிட்டே இருப்பா. அப்ப இந்த முட்டாளுக்கு எதுவுமே புரியாம போச்சு. அதனாலதான் நான் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கலடா. நீ பெருசா எடுத்துக்கல சித்தி. ஆனா அவங்களுக்கு ராஜேஷ் மேல சொத்தை எழுதி வச்சிருக்காருல அப்பா. அதுதானே பெருசா தெரியுது அவங்களுக்கு. அதையும் சேர்த்து அவங்க வளைச்சு போடுறதுக்கு தான் இந்த திட்டமே. அண்ணே, இதுல ஒரு சங்கடப்படக்கூடிய நியூஸ் என்னன்னா, இந்த மாஸ்டர் பிளான் எல்லாத்துக்கும் ஹெட் யார் தெரியுமா அண்ணே? நம்ம ஃபேமிலியுடைய மருமக உங்க பாரதி தான். இல்லையே, மாலதி கிட்ட பேச வேணாம் தானே அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அதுதான் பாரதியோட பிரில்லியன்ஸ். யார்கிட்ட எப்படி பேசினா ஒர்க் அவுட் ஆகுன்றது அவளுக்கு நல்லா தெரியும். உன் வயசு பசங்க கிட்ட இதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னதான் நீங்க அடம் பிடிச்சி அதை பண்ணுவீங்க. அதனாலதான் அவங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கா. அந்த சைக்காலஜிலாம் உனக்கு புரியுற வயசு இல்லடா அண்ணே. இவ்வளோ ஏன் என்கிட்டயே வந்து கேட்டா, ராஜேஷுக்கும் மாலதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் கொடுங்கன்னு. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், இதை பாருமா, இந்த வீட்டில் அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. எந்த முடிவாக இருந்தாலும் இந்த வீட்டில் அண்ணன் தான் எடுப்பாரு. அதனால நீ அவர்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டேன்.
அவ நினைச்சதுக்கெல்லாம் சித்தப்பா தலையாட்ட மாட்டேங்கிறான் தான் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சித்தப்பா மேல சொல்லி அவர் வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டா. அதை நம்மளும் நம்பிட்டோம். அண்ணே சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குண்ணே. பாரதி என்கிட்ட வந்து மாலதி ராஜேஷ் கல்யாணம் நடக்கிறதுக்கு சம்மதிக்கலன்னா சகுந்தலாவை பணம் கொடுத்து செட்டப் பண்ணி அழைச்சிட்டு வந்ததே நீங்க தான்னு பெரியவர்கிட்ட போய் சொல்லி உங்களை வீட்டை விட்டே துரத்திடுவேன்னு என்னை பயமுறுத்தினா. நாயுடும் சகுந்தலாவும் போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்ட பிறகு இதை அண்ணன் எப்படி நம்புவாருன்னு நான் பாரதி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு. இந்த பாரதியுடைய கண்ட்ரோல்ல தான் சிதம்பரமே இருக்காரு. இந்த பாரதி எது சொன்னாலும் சிதம்பரம் கேட்பாருன்னு எங்கிட்டே நான் கூசாம திமிரா சொன்னான். அவ பரவாயில்ல, வெளில வந்த பொண்ணு. எனக்கு என்ன கஷ்டம்னா நம்ம சந்தோஷம் இதுக்கு உடந்த என்ன. என்ன அவன் யாரு? நீங்க கூட தூக்கி வளர்க்கல. இந்த மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு நான் வளர்த்தேன். அவன் எனக்கு எதிராக எதுக்காக போனோம்னு எனக்கு இனி வரைக்கும் புரியவே இல்லைண்ணே. என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படிதான் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னாலே தாங்கிக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கிற உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு. மறைச்சிட்டேன். சித்தி தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்கப்பா. அதை பார்த்து கூட அந்த பாரதி உண்மையை சொல்லலனா அதுக்கு என்ன அர்த்தம்? நட்ராஜ், ஏன்டா நீ பத்ரி கிட்ட ஆமா எனக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னேன்? அண்ணே அன்னைக்கு நான் சொன்னது இந்த வீட்டுல யாரும் நம்பவே இல்லை. 25 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தின என் பொண்டாட்டியே என்ன நம்பல. என் உயிருக்கு உயிரான என் பையனும் என்ன நம்பல. மறுபடியும் பத்ரி சார் இதை திருப்பி கேட்டோன்னே என்னால பொறுத்துக்க முடியல. எரிச்சல் கோவம் எல்லாம் கலந்து வந்தது. அந்த எரிச்சல்ல தான் அப்படி சொல்லிட்டேன். அதுதானே நான் பண்ண தப்பு. சித்தப்பா கோவத்தை பயன்படுத்திக்கிட்டு அவரு சொன்னதை உண்மையாக்கிட்டாங்க. அதுக்காகதான் துபாய் துர்காவே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. நீ கண்ணால பாக்குறது எதுவுமே உண்மை இல்ல ராஜேஷ். பல உண்மைகளை நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதை கேட்டாதான் நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய சதி நடக்குதுன்னு உனக்கு தெரியும். சதியா? லைஃப்ல உங்க அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணோட எனக்கு கான்டாக்டே கிடையாதுடா. அதை முதல்ல புரிஞ்சுக்கடா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அது உண்மை இல்ல. அது ஆக்சிடென்டே இல்ல. என்ன ஒருத்தன் ஆளை வச்சு அடிச்சிட்டான். யார் அடிச்சா? அது வேற யாரும் இல்லடா, உன் அண்ணன் சந்தோஷ் தான். எதுக்கு உங்களை அடிச்சாரோ? அப்படி கேளு. என் அண்ணன் சொத்தை 3 பங்கா பிரிச்சு உனக்கும் ஒரு பங்கு கொடுத்தாருல்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அந்த கடுப்புல தான் அவன் இப்படிலாம் பண்றான்டா. அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்றா. நான் இப்ப வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். பெரியப்பா, டி அடிக்ஷன் சென்டர்ல அப்பா சந்தோஷம் என்னை பத்தி சொன்னாரு. ஆனா நான் தான் பெரியப்பா நம்பல. ஆமாண்ணே, சந்தோஷ் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட பணம் கொடுத்து எனக்கு ஏதோ வித்ராயல் சிம்டம், அதனாலதான் ஏதோ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றேன்ட்டு பொய் சொல்ல வச்சிட்டாண்ணே. சந்தோஷம் பாரதி எங்க? மாமா, காஞ்சிபுரத்துல பாரதியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி கிளம்பி போனாங்க. அப்படிதான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லைண்ணே, பொய்னே. அவங்க போய் சகுந்தலாக்கு பணத்தை கொடுத்து அவளை இங்கே அழைச்சிட்டு வந்து அவளை இங்கே செட்டப் பண்ணி அழைச்சிட்டு வந்தது நான் தான் பொய் சொல்ல வச்சு என்னை வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக போயிருக்காங்க.
Oh